வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னா, மூட்டை பூச்சியும் கொசுவும் யாரை கடிக்க போகுது? ஏன்னா இந்த சந்தேகம் எனக்கே ரொம்ப நாளா இருக்கு. இப்போ என்ன கடிக்கிற கொசு என் தம்பியை கடிக்க மாட்டேது. இந்த சந்தேகத்துக்கு, இந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். ரொம்ப அருமையான கேள்வி சார். அதாவது கொசுவும் மூட்டை பூச்சியும் எல்லாருமே கடிக்க மாட்டேங்குது, சிலர் தான் கடிக்குது. இப்போ உங்க வீட்லயே சொல்றீங்க உங்களை கடிக்குது, தம்பியை கடிக்கலங்கிறீங்க. இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்றீங்க. இப்போ என்ன விஷயம்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறவங்களையும் மூட்டை பூச்சியும் கொசும் கடிக்காது. ரொம்ப மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்து, அதாவது ஒரு கிளைமேக்ஸின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஆட்களையும் கொசுவும் மூட்டை பூச்சியும் கடிக்காது. அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அதாவது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறவங்களுடைய ரத்தம் ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்ப அந்த சுத்தமான ரத்தத்தை கொசு குடிக்காது. கொசுக்கு எப்பயுமே சுத்தமான ரத்தம் பிடிக்காது. நீங்க நல்லா பாருங்க, கொசு அதிகமா உற்பத்தி ஆகுறது சாக்கடையில தான் உற்பத்தி ஆகும். நல்ல தண்ணியில எங்கேயாவது கொசு உற்பத்தி ஆகி பார்த்துருக்கீங்களா? அப்போ எங்க கழிவுகள் இருக்குதோ அந்த கழிவுகள்ல தான் கொசு உற்பத்தி ஆகும். இது மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துக்கு உதாரணம் சொல்றேன். எப்படின்னா, ஒருத்தவங்களுடைய கழிவு இன்னொருத்தவங்களுக்கு உணவா மாறுது. அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு மரம், அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் விழுது, அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அந்த மரத்துல அந்த பழம் பூவா இருந்து காயாகி பழுத்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழங்கிறது ஒரு கழிவு தான். அப்போ அதை தூக்கி போடுறது, அதை நாம சாப்பிட்றோம். ஒரு பழத்தை பொறுத்த பழம் அந்த மரத்துக்கு கழிவான நமக்கு அது உணவு. அதே மாதிரி ஒரு தாய்க்கு தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு கழிவு. ஏன்னா அந்த உடம்பை விட்டு வெளியில போகணும். ஆனா அது ஒரு குழந்தைக்கு அது தாய்ப்பாலா மாறுது. குழந்தைக்கு அது உணவு. ஆனா அந்த தாயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கழிவு தான். ஏன்னா உடம்புல இருந்து ஒரு வியர்வை எப்படியோ, எப்படி யூரினோ, எப்படி மோஷனோ, எப்படி சளி, இந்த மாதிரி எவ்வளவு கழிவுகள் உடம்புல இருக்கோ, அதே மாதிரி தாய்ப்பாலும் அந்த தாயின் உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கழிவு தான். ஆனா அது ஒரு குழந்தைக்கு உணவா மாறுது. அந்த மாதிரி கொசுவை பாத்தீங்கன்னாக்க, எப்போ ஒரு கெட்ட ஒரு விஷயம் இருக்கோ அதுல தான் அது உற்பத்தி ஆகும், அதை தான் சாப்பிடும், அதுல தான் வாழும். அப்போ நல்ல ஆரோக்கியமா இருக்கவங்கள்ட்ட கொசு நெருங்கவே நெருங்காது. அப்ப யாரெல்லாம் கொசுவும் மூட்டை பூச்சியும் யாரெல்லாம் கடிக்குதோ இவங்கெல்லாம் உடம்ப ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க, இவங்க ரத்தம்லாம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்கன்னு சொல்றாங்க எங்களெல்லாம் கொசு கடிக்கிறது கிடையாது. என்ன காரணம்? அது சுத்தமா சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு அந்த உடம்புல ரொம்ப கழிவுகள் ஆயிருச்சு. அதாவது சில பேர் ஒரு 60-70 வயசு மேல உள்ளவங்கள சில பேர் நான் பரிசோதனை பண்ணியிருக்கிறேன். இப்ப அவங்களாம் சொல்லுவாங்க எங்களெல்லாம் கொசையே கடிக்கலையே, ஒன்னே தானே கடிக்குது அப்படிம்பாங்க. ஆனா அவங்களையே நெருங்க மாட்டேங்குதுன்னா, பல வருஷமா உணவுகளும் அவங்களுக்கு தப்பு, மனசும் கெட்டு போயிருக்கு, மருந்து மாத்திரையும் அளவுக்கு அதிகமா எடுத்துறாங்க. அந்த கொசுவே பயப்படுது அவங்க கிட்ட நெருங்கிறதுக்கு. அப்போ ஆரோக்கியமா ரொம்ப இருக்கவங்கள்ட்டையும் கொசுவும் மூட்டை பூச்சி நெருங்காது, அளவுக்கு அதிகமா உடம்ப கெடுத்து வச்சிருக்கவங்கள்ட்டையும் கொசுவும் மூட்டை பூச்சி நெருங்காது. இந்த இடைப்பட்ட அந்த டேஞ்சர் ஜோன் சொல்றாங்க இல்லையா, அதாவது ஆரோக்கியமாறதுக்கான முயற்சியில இருப்போம், ஆனா உடம்பை கெடுத்து வச்சிருப்போம். அந்த டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற அந்த இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொசுவும் மூட்டை பூச்சியும் கிடைக்கும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கை வாழ்வியலுக்குள்ள நீங்க வரீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கை மருத்துவ விஷயங்களை கத்துக்கிறீங்களோ, நம்ம இயற்கை உணவுகள்லாம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ, உடற்பயிற்சிகள் எவ்வளவு செய்றீங்களோ, மனசை எவ்வளவு அமைதியா வச்சுக்கிறீங்களோ, அப்போ உங்களுடைய அந்த ஆரோக்கியத்தினுடைய தரம் உயர்ந்துட்டே போகும். நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்களோ கொசுவும் மூட்டை பூச்சியும் கடிக்காது. இது நான் ஒரு பரிசோதனையில கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி என்னை கொசு மூட்டை பூச்சி கடிக்கல, ஆனா இப்போ ஒரு வருடமா என்னை கடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நான் என்னைய வச்சு தான் முதல்ல டெஸ்ட் பண்ணேன். காரணம் என்னன்னா, இப்ப இந்த ஒரு வருடமா நான் கிளினிக்ல வேலை பளு காரணமாகவும், வெளியில வகுப்புகள் எடுக்க போறதுனாலும், அதிகமா பயணிக்கிறதுனாலும் சரியான உணவுகள் எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. என்னுடைய ஆரோக்கியத்துல என்னாலே கவனம் செலுத்த முடியல. ஆனா ஒரு வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருந்தேன். இது இப்ப இருக்கிறத விட நான் இப்ப ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கிறேன். ஆனா இதை விட ரொம்ப ஆரோக்கியமா இருந்தேன். அப்ப இந்த கொசு மூட்டை பூச்சி எனக்கு கடிச்சதுல, ஆனா இப்ப இந்த ஒரு வருஷமா என்னை அப்பப்ப கடிக்கும் போது அதை வச்சு கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம மருந்து மாத்திரை அதிகமா எடுத்துக்கிறவங்கள கொசு கடிக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க அளவுக்கு அதிகமா எடுத்துறாங்க. அப்போ அவங்கள கொசு நெருங்க மாட்டேங்குதுன்னா, அதால சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு அந்த ரத்தம் கெட்டு போயிருக்குது. அப்போ எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்களோ கொசுவும் மூட்டை பூச்சி உங்களுக்கு நெருங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. Facebook, வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை காப்பாற்ற செய்யப்படுற சேனல். அதனால எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.